சித்தி, என் பிறந்த நாளுக்கு நிறைய சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு. ஆனா என்னாலதான் சாப்பிடவே முடியல. ஏன்டி வயிறு சரியில்லையே? இல்ல சித்தி. நல்லா இல்லையே? தெரியல சித்தி. அப்புறம் ஏன்டி சாப்பிடல? எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு சித்தி. ஐயப்பா, இவ முதுகுல 2 வையப்பா. ஏண்டி, ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும்டி. கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா? இல்ல இல்ல, ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே போயிடும். என்னடி முறைக்கிற? உன்னெல்லாம் பிறக்கும் போதே என்னடி யோசிக்கிற? நேத்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்டி. நம்ம ஊர் கிளைமேட் சரியில்லையா, அதான் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாரு டாக்டர். அப்புறம் நான் எங்க போனா நல்லா இருக்கும்? வேற டாக்டர் கிட்ட போனா நல்லா இருக்கும். குந்தாணி, ஊரை சுத்தி பார்க்க உலகத்து உருட்டு உருட்டு. யோ, ஏடிஎம் குடியா? ஏடிஎம்மா? எதுக்குடி? ஷாப்பிங் போவதான். என்னமோ சாப்பிட போற மாதிரி சொல்ற. என்னடி முறைக்கிற? போறது சந்து கடைக்கு, என்னமோ சரவணா ஸ்டோர் போற மாதிரி பில்டப் கொடுக்குற. உன்னை நம்பி ஏடிஎம்லாம் கொடுக்க முடியாது. இந்த 200 ரூபா. என்னமோ பிளான் பண்றாடா. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை தான் கண்டேன். இதுவே எங்க அப்பா வீடா இருந்துச்சுன்னா. நிறுத்து. இந்தா, ஏதோ பண்ணி தொலை. இந்த ஒத்த டைலாக் வச்சுட்டு ஓனரையே உறைஞ்சு விட்டுறாடா. ஏண்டி வாழைப்பூ மாதிரி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க? அதான் நான் பண்ண தப்பு. நீ பொண்ணு பார்க்க வரும்போதே நான் தலையை நிமிர்ந்து பாத்துருந்தேனா, இன்னைக்கு இந்த கோழியோட எல்லாம் குப்பை கொட்டி இருக்க மாட்டேன். இல்லனா இவ இங்கிலாந்து நாட்டு இளவரசியா இருப்பா. கண்டிப்பா ஆயிருப்பேன்டி. ஆமா ஆமா, இட்லியை சுட்டு வச்சுட்டு இளவரசி வருவாங்கன்னு